டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு லாஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வார் பீரியடில் தேவைப்பட்டது. ஸோ அந்த பைக்ஸ் இங்கே வர வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இந்தியா டேக் ஓவர் பண்ணி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் த லாங்கஸ்ட் ப்ரொடக்ஷன் மோட்டார் சைக்கிள். ஹார்லி டேவிட்சன்னு சொல்லுவாங்க. இப்போ அது கூட இல்லை. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஜே சீரீஸில் இப்போ ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்களே அந்த பைக்கை வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பைக்கை லான்ச் பண்ணும்போது அவங்க வந்து ராயல் என்ஃபீல்ட் ஃபேக்ட்ரியில் ஒரு டிஸ்பிளே வைக்கிறாங்க. அந்த டிஸ்பிளேயில் 1932 மாடல்லேருந்து இருக்குது. ஸோ 1932 மாடல் நீங்கள் என்னோட அந்த இமேஜ் போஸ்ட்டை ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் என்ன ஒன்றுனா, அந்த 1932 மாடல் யூகேலேருந்து வர வேண்டியது. கார்டன் சொல்லிட்டு அவர் தான் வந்து நம்ம பிராண்ட் அம்பாசிடர் ராயல் என்ஃபீல்டுக்கு. ஸோ அவர் எடுத்துகிட்டு வர லாஸ்ட் மினிட்ல அது ஒரு மியூசியம் ப்ராடக்ட்டு, என்னோட கண்ட்ரிலேருந்து நான் அதை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறாங்க, அது அங்கேயே வச்சுட்றாங்க. டிஸ்பிளேக்கு வரல. 1930, 40, 50, 60, 70 எல்லா லான்ச்சும் இருக்குது. எலக்ட்ரால் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக இருக்குது, லேட்டஸ்ட் யூசி வரைக்கும். பட் அந்த 1932 வராதுல. அது வந்து லேட்டர் ஸ்டேஜில் அப்ரூவல்ஸ்கெல்லாம் தாண்டி டிஸ்பிளேக்கு வந்துச்சு. பட் அவ்வளோ ஒரு லெகசி இருக்கிறதுனால தான், அந்த எவல்யூஷன் இருக்கிறதுனால தான் அந்த புல்லட் இன்னும் நமக்கு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு.